பாருங்கள், இப்போது நம்ம இந்த டோனல் அண்ட் ரியல் சீக்வன்சஸ். ஸோ ரியல் டோனல் என்னது அப்படின்னா, இது கிரேடு 3 பேஜ் நம்பர் 31. ஸோ அதில் பாருங்கள், ரியல் அண்ட் டோனல் சீக்வன்சஸ். சீக்வன்ஸ்னால் என்னன்னு நம்ம கிரேட் 2ல் படிச்சிருக்கோம். கிரேட் 2 புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 43, கிரேட் 2. அங்கே கிரேட் 2லே நம்ம சீக்வன்ஸ் படிச்சிருக்கோம். சீக்வன்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பேஜ் ஃபுல்லாக பாருங்கள், சீக்வன்சஸ்னு ஒரு லெசன் படித்தோம். சீக்வன்ஸ்னால் ஒரு செட் ஆஃப் மியூசிக், அவ்வளோதான். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், 2 குவேவரு ஒரு கிராச்சட்டு, 2 குவேவரு ஒரு கிராச்சட்டு, 2 குவேவரு ஒரு கிராச்சட்டு. ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ்லலாம் சில சாங்ஸில் ஹalleluya 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 ஹalleluyaன்னு மோர் தேன் 1 டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ அதை மாதிரி சாங்குக்கு மியூசிக் எழுதுகிறவங்க எப்படி எழுதுவாங்க? இப்படி தான், ஒரே செட் ஆஃப் ரிதம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அதை மாதிரி தான், அதுக்கு பேர் தான் சீக்வன்ஸு. பட் சீக்வன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸு? கிரேட் 1ல் ஆஸ்டினட்டோன்னு படித்தோம். அதே மியூசிக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும், அதே லைனு அதே ஸ்பேஸ். ஆனால் சீக்வன்ஸு பாருங்கள், இந்த நோட்டு 1வது செட்டில் ஃபஸ்ட் நோட்டு லைனில் இருக்குது. 2வது செட்டில் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு ஸ்பேஸுக்கு போயிட்டு. நாட் ஒன்லி த ஃபஸ்ட் நோட்டு, செகண்ட் நோட்டையும் பாருங்கள், லைன்லேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு. தேர்ட் நோட்டையும் பாருங்கள், லைன்லேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் மியூசிக்கு ஒரு ஸ்டெப்பாக மேலே போகுது. அதுக்கு அடுத்த செட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு. புரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். இது பாருங்கள், இதை கிரேட் 2ல் பிராக்கெட் த சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸே எழுதணும். ஸோ நீங்களும் அனாலிசிஸில் சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா எல்லா கிரேட்லேயும் உண்டு. நாட் ஒன்லி செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேடு, 5ஆம் கிரேடு, 8ஆம் கிரேடு, எல்லா கிரேட்லேயும் உண்டு. இந்த சீக்வன்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். ஸோ ஒரு செட்டு எதுலேருந்து எது வரை பாருங்கள், எல்லாம் இதிலெல்லாம் நீங்கள் இந்த பேஜை எடுத்து பாருங்கள். கிரேட் 2ல் நீங்களும் இதே மாதிரி பிராக்கெட் த சீக்வன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 பாருக்கு ஒரு சீக்வன்ஸு. ஒரு செட்டு வந்து ஹalleluya அப்படி இருக்குது. ஸோ 4 நோட்டு, ஹalleluya ஹalleluya அப்படி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 நோட்டு 2 பாரு, புரியுதா? ஸோ இதுதான் பிராக்கெட் த சீக்வன்ஸ். இப்போது நமக்கு கிரேடு 3ல் பார்த்திங்கன்னா, கிரேட் 3ல் ரியல் சீக்வன்ஸ், டோனல் சீக்வன்ஸ், அது எப்படி? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவோம். எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த 6-8 ஒன்று இருக்குது. இதில் முதல்ல சீக்வன்ஸு எதுலேருந்து எது வர ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ இதிலேருந்து இது வர ஒரு சீக்வன்ஸு, இதிலேருந்து இது வர. ஸோ யூஸ்வலி சீக்வன்ஸ் வந்து மேலே தான் ப்ராக்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து இது வர, இதிலேருந்து இது வர. ஓகே, இப்போ சீக்வன்ஸு ப்ராக்கெட் பண்ணியாச்சு. இப்போ இது ரியலாக டோனலான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி பாருங்கள், இந்த 2 நோட்டுக்கும் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். 2 நோட்டும் லைனு சேம் அப்படின்னா யூனிசன். அதே மாதிரி 2வது செட்டு, அதுவும் ஸ்பேஸு யூனிசன். அடுத்தது செகண்ட் நோட்டுக்கும் தேர்டு நோட்டுக்கும் கண்டுபிடிக்கணும்.
அது பாருங்கள் 2 இன்டர்வல் செகண்டு. பாட்டம் நோட்டு என்னது? சி. சியில் பாட்டம் நோட்டு சி ஷார்ப்பு. அதான் கீ சிக்னேச்சரில் ஷார்ப் இருக்குது. எஃப்க்கும் ஷார்ப் இருக்குது, சிக்கும் ஷார்ப் இருக்குது. ஸோ இந்த பாட்டம் நோட்டு என்ன நோட்டு? சி ஷார்ப்பு. சி ஷார்ப்புக்கும் இந்த டிக்கும் இன்டர்வல் பார்த்திங்கன்னா சி ஷார்ப்போட டோனு டி ஷார்ப் இருக்கணும், ஆனால் டி தான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் மைனர் செகண்டு. அதான் நம்ம படிச்சிருக்கோம், ஸ்மால் m2. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறதுக்கும் பார்க்கணும். இதில் பாட்டம் நோட்டு என்ன இருக்குது? டி இருக்குது. ஸோ டியோட டோனு இ. செகண்ட் நோட்டு கரெக்டாக இருக்குது. அதாவது டி மேஜர் ஸ்கேல் எழுதணும். டியோட டோன் என்னது? இ. மியூசிக்லேயும் இ தான் இருக்குது. அப்படின்னா ரைட் சைடு மேஜர் செகண்டு கேபிட்டல் M2. மைனர் செகண்டுக்கு ஸ்மால் m2 போட்டிருக்கேன். மேஜர் செகண்டுக்கு கேபிட்டல் M2. ஸோ இப்போவே சேஞ்ச் ஆயிடுச்சு, தெரியுதா? ரெண்டும் சேமாக இல்லை. ஒன்றாவது இன்டர்வெல்லில் ஒன்றாவது செட்டில் மைனர்னு வருது, ரெண்டாவது செட்டில் மேஜர்னு வந்துடுச்சு. ஸோ இது டோனல். டோனல் எங்கே எழுதணும்? எங்கே எழுதணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இதில் எழுதக்கூடாது, டோனல். இதுதான் டோனலா ரியலான்னு கேட்குறது. டோனலா ரியலா அப்படின்னா, டோனல் அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம்? ரெண்டாவது செட்டில் தான் அது எழுதியிருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுக்கு போய் டோனல்னு எழுதக்கூடாது. டோனல்னு ரெண்டாவது செட்டில் எழுதணும். ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே இந்த ஒன்று இருக்குது, 3/8. 3/8 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஒரு செட்டு ரெஸ்ட்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா இது வரை இருக்குது ஒரு செட்டு. ரெண்டாவது செட்டு இங்கேருந்து இது வரை இருக்குது. சரி, இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்துடலாம். பாருங்கள், ரெண்டு நோட்டு யூனிசன். யூ. அங்கே லெஃப்ட் சைடு யூன்னா ரைட் சைடும் யூனிசன் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு சேம் லைனு, இல்லைன்னா ஸ்பேஸ். ஸோ இது 1 நோட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே போயிருக்கு, இருக்கட்டும். இப்போது ரெண்டாவது செக்ஷன் பார்த்திங்கன்னா பாட்டம் நோட்டு பி கிடையாது, பி ஃப்ளாட். பி ஃப்ளாட்டோட டோன் என்னது? டோன் செமிடோன் சொல்லுங்கள். பி ஃப்ளாட்டோட டோனு சி. அப்போது இங்கே சி இருக்கணும், இங்கே சி தான் இருக்குது. அப்படின்னா மேஜர் செகண்டு கேபிட்டல் M2. அதே மாதிரி ரைட் சைடை செக் பண்ணணும். பாட்டம் நோட்டு என்னது இருக்குது? பாட்டம் நோட்டு இ இருக்குது. இ. ஈயோட டோன் என்னது? எஃப் ஷார்ப்பு. சாரி, இ இல்லை, சி இருக்குது. ட்ரிபிள் கிளஃபில் சி இருக்குது. சியோட டோன் என்னது? டி. டி கரெக்டாக இருக்குது. அப்படின்னா இந்த சைடும் மேஜர் செகண்டு. சரியா? லெஃப்ட் சைடும் மேஜர் செகண்டு, ரைட் சைடும் மேஜர் செகண்டு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த லெவல் இன்டர்வல் செக் பண்ணணும். அதில் பாட்டம் நோட்டு லெஃப்டில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏவோட டோனு பி. ஸோ ஏவோட டோன் என்னது? பி. ஸ்கேலு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கேலில் பி இருக்குது, மியூசிக்கில் பி ஃப்ளாட் இருக்குது. கீ சிக்னேச்சரில் பிக்கு ஃப்ளாட் இருக்குல்ல, அப்படின்னா இது மைனர் செகண்டு. ரைட் சைடு இருக்க செட்டில் பாருங்கள், பாட்டம் நோட்டு பி ஃப்ளாட்டு. பி ஃப்ளாட்டோட டோனு சி. இங்கே மேஜர் வந்துருச்சு, கேபிட்டல் M2. ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா செகண்ட் இது டோனல். புரியுதா? செகண்டு
செகண்ட் சீக்வன்ஸில் இங்கே மேலே என்ன எழுதணும், டோனல்னு எழுதணும். உங்கள் புக்கில் எழுதணும். புக்கில் இது எழுதியிருந்தால் மட்டும்தான் அடுத்த எக்ஸசைஸ், அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் காப்பி பண்ணுங்கள். உங்கள் புக்கில் எழுதியிருக்கணும். புக்கு இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் மாடல் எக்ஸாம் எழுத முடியாது. சரி, இப்போது கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இதில் 2 சீக்வன்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கு, அதாவது ப்ராக்கெட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மொதல் 2 நோட்டு என்னது, பாட்டம் நோட்டு வந்து ஏசிடி, டியோட டோனு இ இருக்கணும், ஆனால் இ ஃப்ளாட் இருக்குது. ஸோ மைனர் ஸ்மால் m2. ரைட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே நேச்சுரல் இருக்குது. அது என்ன இருக்குது, இ நேச்சுரல். ஸோ பேஸ் கிளஃப் இ நேச்சுரல் இருக்குது. ஈயோட டோனு எஃப் ஷார்ப் இருக்கணும், எஃப் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் மைனர் செகண்டு. அடுத்த லெஃப்ட் சைடு அடுத்த செட்டு பாட்டம் நோட்டு என்ன இருக்குது, சி இருக்குது. அங்கே தேர்ட் இன்டர்வல் லைனு அப்படின்னா தேர்டு. சியோட டோனு டி, டியோட டோன் இ. ஸோ இ இருந்தால் மேஜர் தேர்டு, இங்கே இ ஃப்ளாட் இருக்குது. ஸோ மைனர் தேர்டு ஸ்மால் m3. அதே மாதிரி ரைட் சைடு உள்ள செட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் நோட்டு என்ன இருக்குது, அது வந்து சிடி இருக்குது. ஸோ டியோட டோனு இ, ஈயோட டோனு எஃப் ஷார்ப்பு. எஃப் ஷார்ப் இருந்தால் மேஜர் தேர்டு, இங்கே எஃப் தான் இருக்குது. ஸோ மைனர் தேர்டு ஸ்மால் m3. இப்போ லெஃப்ட் சைடு 3வது செட்டு பார்க்கணும். அதில் பாட்டம் நோட் என்ன இருக்குது அப்படின்னா பி. ஸோ பியோட டோனு பி இல்லை, பி ஃப்ளாட்டு. கீ சிக்னேச்சரில் ஃப்ளாட் இருக்குது. ஸோ பி ஃப்ளாட்டோட டோனு சி தான். ஸோ இங்கே வந்து மேஜர் செகண்டு இருக்குது, கேபிட்டல் M2 மேஜர் செகண்டு இருக்குது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா பாட்டம் நோட் என்னது, சி ஷார்ப் இருக்குது. சி ஷார்ப்போட டோன் என்னது, டி ஷார்ப்பு. ஆனால் அங்கே டி தான் இருக்குது. ஸோ இங்கே சி ஷார்ப் இருக்குது. சி ஷார்ப்போட டோன் டி ஷார்ப் இருக்கணும், டி தான் இருக்குது. ஸோ இங்கே மைனர் ஆயிடுச்சு, மைனர் செகண்ட். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் செட்டில் டோனல்னு எழுதணும். 1வது செட்டில் எழுதக்கூடாது, செகண்ட் செட்டு. இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, இதுக்கு கீழே 2 இது இருக்குல்ல, இந்த ஒரு குட்டி சின்ன இது இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெருசு இருக்குது. ஸோ இது 2ஐயும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க பார்ப்போம். ரியல் டோனல் எழுதாமல் இருக்க எல்லோரும். ஸோ இது எழுதி முடித்தவங்க, பாதி எழுதியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எழுதாமல் இருக்குது அப்படின்னா அதை எழுதி அனுப்புங்க. சரியா, எழுதி அனுப்பி விடுங்க பார்ப்போம்.